விஜய் உடனான கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நோ சொல்லியிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் காரசார விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. பேரம் பேசுவதற்காக விஜயை தமிழக காங்கிரஸ் பயன்படுத்துவதாகவும் சிலர் அரசல் புரசலாக பேசி வரும் சூழலில் என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம். விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. 2010ஆம் ஆண்டிலேயே அவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸில் இணைவதற்காக ஆலோசித்திருந்தார். பல்வேறு காரணங்களால் அது அப்போது நடக்காமல் போனது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஓரிரு தினங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010லேயே தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளானது. திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவேகவுடன் காங்கிரஸ் செல்ல போவதாக கூட பலர் பேசி வந்தனர். இந்நிலையில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடை ஏறி பேசிய செல்வ பெருந்தகை இந்த கூட்டணி என்னாக போகிறது, எந்த திசையில் செல்ல போகிறது என கடந்த 3 மாதங்களாக சலசலப்பு. நிறைய பேர் குளிர்காயி நினைக்கிறார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் அறிவிப்பு வரும். எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை பிரிக்க முடியாது. இது வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது என அழுத்தம் திருத்தமாக சொல்லி புரளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். செய்தியாளர்களிடமும் இதையே உறுதிப்படுத்தினார். முக்கிய அறிவிப்புனா சில டெவலப்மெண்ட்லாம் வரும். இன்னும் உங்களுக்கு பிரேக்கிங் எடுக்கிற அளவுக்கு செய்தி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க தலைமை சொன்ன மாதிரி கூட்டணி இருக்கு. கூட்டணியில என்ன டவுட் இருக்கு? கூட்டணியில டவுட்லாம் கிடையாது. சில யூகங்கள், சில வதந்திகள், ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு டெல்லியில இருந்து எங்க தலைவர்கள் பேசுவாங்கன்னு சொல்லி. இப்படி காங்கிரசாரின் கருத்துக்கள் இருவேறு விதமாக பரவ மூன்றாவதாக வந்து சேர்ந்திருக்கிறது மற்றொரு தகவல். அதாவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதோடு 3-4 தேர்தல்களையும் சந்தித்தாயிற்று. இதுவரை வெற்றி முகமே இருந்து வருவதால் இனியும் இதுவே தொடரும். இதை கலைக்க வேண்டாம் என கடந்த 18ஆம் தேதி நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ராகுலுடன் விஜய் நல்ல நட்பில் இருப்பதால் வெகு எளிதாக காங்கிரஸ் தவேகவுடன் இணையும் என பேசப்பட்டு வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளை திமுகவிடமிருந்து பேரம் பேசி வாங்குவதற்கு காங்கிரஸ் தவேக என்ற கட்சியை பயன்படுத்துவதாகவும் தேசிய மற்றும் மாநில தலைமையின் உணர்வுகளுக்கு நேர்மாறாக ஜோதிமணி எம்பி செயல்பட்டு வருகிறார் என்றும் இருவேறு விதமாக பேசப்பட்டு வருகிறது. தவேகவுடன் இணைவது பலம் என பேசப்பட்டாலும் திமுகவை காங்கிரஸ் பிரிவதை பலவீனம் என்றே சொல்லி வருகின்றனர் அரசியல் தெரிந்தவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.